ஏன்டா மழை பெய்யுற நேரத்துல வெளியே இருக்க? ஓஹோ, உள்ள வரதானே? ஆமா, காத்து வாங்க வந்துட்டாலாம். வந்துட்டியா? நான் என்ன உன் மடியில உட்கார்ந்தா வண்டி ஓட்டுறது? சி ஏய், செக் பின்னாடி போ. அவர் எங்க வந்து உட்காருவாரு? அவர் முதல்ல வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். மழை பெய்யுற நேரத்துல எதுக்கு வெளியே போயிட்டு இருக்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கடா போற? தள்ளி உட்கார. ஆமா, அப்படியே இங்க நிறைய இடம் 3 பேரும் சேர்ந்து பைக்ல போகாதீங்க. என்ன சுகர் டாடியா? என்னது சுகர் டாடியா? அது என்ன சுகர் டாடி? முதலாளி. டேய், அவர் வெறுப்பேத்தாம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி தொலைங்க. மார்க்கெட் வழியா போங்க. அண்ணா வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க தான் எடுக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு எடுங்கண்ணா, சூப்பரா இருக்கும் தெரியுமா? புல்லட் எடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? யோசிக்கலாம். ஓஹோ, செம்மையா இருக்கும் அதான். அட என்னடா, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. டேய், புரியுது இத வந்துட்டேன். தண்ணியை ஊத்தி அடிக்கிற ராவா அடிக்கிறீங்க. ராவா அடிக்கிறீங்க. சந்தானே உங்க லெவலுக்கு அடிக்கண்ணே, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. டேய் நாளா அடிச்சா பாட்டிலே முடிச்சிரும்டா. வயசாச்சுன்னா ஒதுங்கி ஓரமா இருக்கணும். டேய் யாரை பார்த்து வயசாச்சுன்ற? வா 2 பேரும் ஈக்குவலா வந்தாங்கண்ணா. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல. எல்லாரும் வருவாங்க. அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துட்டு வாங்கண்ணே. சரி சரி. டேய் சும்மா புலம்பாதடா போடா. வேலையை பாரு. ஊருக எடு. சரி சரி. ஏய், ஐயோ, பெரிய தேங்காவா பறிச்சுட்டாரு போல இருக்கு. நான் தான் முதல்ல குடிக்க போறேன். அண்ணா வழுக்கையா இருக்கா? எனக்கு வழுக்க தான் பிடிக்கும். ஐயோ ஓடி வாங்க. அண்ணா கீழ விழுந்துட்டாரு. அங்க பாருங்க என்னாச்சு. சுக இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போற? வீட்டுக்கு போக முடியாத நிலைமையாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். காதல் கத்திரிக்கான்னு வரும்போது நம்மளும் ரிஸ்க் எடுக்கணும். முந்தா நேற்று தானே நம்ம காதலிக்க ஆரம்பித்தோம். ஆ, நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் வரும்னு நினைக்கல. உன்னோட வீட்டு ஆளுங்க என்னன்னா என் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கொஞ்சம் பயந்து போயிட்டேன். தெரியுது. ஐயோ சுகர் அண்ணா, இவருக்கு என்னாச்சு? ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இவனுக்கு வேலையை தெரியாது, ஒரு மண்ணாக்கட்டி தெரியுது. ஒண்ணுமே புரியலையே. ஹலோ டாக்டர் எங்க இருக்காரு? சுகண்ணா தென்னை மரத்துல இருந்து விழுந்துட்டாங்க, கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றது? இவ்வளவு வலி இருக்கா? கை காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருக்கலாம்ல. போடிக்கிறது பேச மாட்டான். டேய் ஏன்டா கத்திக்கிட்டே இருக்க? அமைதியாடா. ஓகே ஓகே. வலி தாங்க முடியலடா. எக்ஸ்ரே எடுக்கணும், பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சொல்லிட்டு நீங்க என்ன ஏடா சொல்லிட்டு போறான்? ஏய், கைதான் உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வீட்ல சொல்லிட்டீங்களாடா? அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டேன். ஐயோ, அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்கடா. கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. சரி சரி நான் கிளம்புறோம். நீ பாத்துக்க. போங்கடா, போய் தொலைங்கடா, போங்கடா. அப்புறமா பார்க்கலாம், போங்க. மிச்சம் கட்டிங்க. ஏடா நீ போலையா? நான் போல, நான் உங்க கூடயே இருக்கேன். அம்மா வந்தாங்கன்னா உன்னை பின்னி எடுத்துருவாங்க. முதல்ல எத்து போ. பாத்துக்கலாம். என்னது இது? உங்க கூட எப்பவுமே இருப்பேன். பொண்ணு தேவை போடும். டேய் பாட்டில் எடுத்து வச்சியா? ஐயோ அப்போ சைடு டிஷ் வச்சிருப்பான். எல்லாம் போச்சு. அவர் சொன்னான்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஏய் மிச்சம் கிச்ச வச்சிருக்கீங்களா இல்ல தட்டி விட்டு வந்தீங்களா? சரி வா பாத்துக்கலாம். உங்கள் வீட்டாளுங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும். வாட்? இந்த 2 குழந்தைங்கன்னா
கொஞ்சம் ஸ்பீடா போடா. என்னால வலி தாங்க முடியல. போங்கடா. இருங்க ஐயோ பேட்டி முழுக்க சேரா இருக்கு. இப்படி பண்ணி எப்படி எக்ஸ்ரே எடுக்க முடியும்? நம்ம பெஸ்ட் என்னடி பண்ற? அண்ணா 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 போடி. ஐயோ யார் பாக்காதீங்க திரும்புங்க. உங்க மானத்தை நான் காப்பாத்துறேனே. ஐயோ கை வேற பத்த மாட்டேங்குது. என்ன பாக்குறீங்க திரும்புங்க. நான் ஜட்டி போட மாட்டியானே. நீ இந்த பக்கம் நின்றோ. முதல்ல நீங்க பாக்காதீங்க. ஐயோ பண்ற. நான் காப்பாத்துறேன். தங்கமே உனக்கு என்ன ஆச்சு? நீங்க வராதமா? ஐயோ சொல்றேன்ல, இங்க வராதமா? இங்க இருந்து போங்க. வரக்கூடாதுமா. ஐயோ அம்மா இருங்க இருங்க இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா வா எடுத்துவாமா. என்னமா? சீக்கிரம் 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 போடா. கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சுகனே சுகனே உனக்கு என்னாச்சு? கொஞ்சம் விட்டு இருந்தா மொத்தத்தையும் ஊறி இருப்பாங்களேடா. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளுக்கு இந்த லவ் மேட்டர் மட்டும்தான் பிரச்சனை. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நான் அவகிட்ட பேசிட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. அப்படியே ஓடி போயிட்டான்டி. அடைச்ச முட்டி சத்தமா பாவம். உன்னோட ஃபேமிலி எதிர்த்து நின்னா யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். என்ன ஒரு ஐடியா. உனக்கு மட்டும் எப்படி இப்படி எல்லாம் தோணுது? எனக்கு ஒரு ரேப்பர் ஆகணும். ஐயோ ஏ நீ தப்பிச்சு போனாதான் நான் தப்பிக்க முடியும். ஆமால. நீ எனக்கு ஐடியா கொடுக்குற நேரத்துல நீ ஒருவேளை டாப்ஸுக்கோ இல்ல ஹனுமான் கைண்டுக்கோ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தனா உன்னோட லெவலே போதும் போதும் போதும். நான் தான் உனக்கு சொல்வேன், நீ எனக்கு சொல்லாத. வேண்டாமா? வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அடங்கு. ஐயோ ஐயோ லவ் யூ. ம் ஆக்சிலேட்டர் தான் டைட்டா இருக்கு, சீட்டும் ஹார்டா தான் இருக்கு. ஃபுல்லா கேப்பே தெரியலையா? கண்ணாடி நல்லா இருக்கு. ஏய் நிறுத்துறா. இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா வாயிலே கடிச்சு துப்பிடுவேன். நீ சும்மா இருடா. நீ விளையாடுப்பா. டேய் கீ கொடு. டேய் உள்ள வா. சீக்கிரம் வா. என் வண்டியை நானே ஓட்டிக்குவேன். டேய் ஓட்டி பார்க்கறேன்டா, ஃபால்ட் தான் தெரியும்ல. நீங்க ஒன்றும் பெரிய மெக்கானிக்கெல்லாம் கிடையாதுல்ல, கேட்டரிங் தானே. ஒத்த கால்ல இருந்தாலும் திமிரு ஜாஸ்தி தான். என் பேராண்டிய கிண்டல் பண்ணாத. சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு வந்தான், கல்ல குடிச்சு கீழே விழுந்தான். வந்துட்டான் பேராண்டி.